இன்றைக்கி சமைக்க தெரிஞ்ச எல்லாருமே என்றைக்கோ ஒரு நாள் முதல் முறையாக சமைக்க கற்றுக்க கிச்சனுக்குள்ளே போயிருப்போம். அது நமக்கு பிடிச்சு நம்மளாக விரும்பி சமைக்க போனதாகவும் இருக்கலாம், வேறு வழியே இல்லாமல் போய் சமைக்க போனதாகவும் இருக்கலாம். நான் 2வது ரகம் தாங்க. வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் போய் சமைக்க போனேன். என் அம்மாவுக்கு ஒரு டைம் கண்ணில் ப்ராப்ளம் வந்ததில் டாக்டர் கிச்சன் பக்கம் போகவே கூடாது, போக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வேறு ஆப்ஷன் என்ன, நான் தான் போய் சமைக்க ஆரம்பித்தேன். எல்லோரும் நான் கிச்சனில் சமைக்க போகும்போது ரொம்ப பயந்து தான் பார்த்தாங்க, என்ன பண்ணி வைக்க போகிறாளோன்னு. நானும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கேவலமாக சமைச்சு வச்சேன். என் தம்பியெல்லாம் தட்டை தூக்கி வீசிட்டு, அம்மா காசு கொடுங்க, நான் கடையிலே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான். நான் வேறு வழி இல்லாமல் அதை எதுவும் போட்டுட்டு போவேன். எங்கள் அம்மாவும் என் முகத்துக்கு நேரம் நல்லாவே இல்லை, சரி சமைச்சு கற்றுக்கிட்டே போனால் சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. நான் எப்படி செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குமா நீ செய்யின்னு சொல்லி சாப்பிட்டது என் அப்பா மட்டும்தாங்க.